प्रधानमंत्री ने कोविड के समय उनसे थाली बजवाई थी तो उन्होंने दबाकर थाली बजाई, धड़ 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 थाली बजा बजाई। प्रधानमंत्री ने मिडिल क्लास को ऑर्डर दिया तो मिडिल क्लास ने थाली बजाई। उसके बाद प्रधानमंत्री ने उसी मिडिल क्लास से कहा मोबाइल फोन की लाइट जलाओ और मोबाइल फोन की लाइट जली। मिडिल क्लास ने, पूरे हिंदुस्तान में मिडिल क्लास ने मोबाइल फोन की लाइट जला दी। अब इस बजट में आपने उसी मिडिल क्लास के एक छुरा पीठ में मारा, दूसरा छुरा छाती में, एक इधर मारा और एक इधर मारा। सर जब भी मैं उसको हटाना चाहता हूं मुझे ये करना है सर, वो देखो आगे शिव जी के फोटो से डरते हैं सर, इस फोटो से डरते हैं। अभी पोस्टर नहीं आने दूंगा, गलत तरीका है ये जो बजट का जो हलवा है सर ये बट रहा है। और इस फोटो में सर मुझे एक ओबीसी अफसर नहीं दिख रहा, एक आदिवासी अफसर नहीं दिख रहा, एक दलित अफसर नहीं दिख रहा मुझे। ये हो क्या रहा है सर? सर देश का हलवा बट रहा है सर और इसमें 73% का एक है ही नहीं सर। ये आप लोग हलवा खा रहे हो और बाकी देश को हलवा मिल ही नहीं रहा है सर। यू सी द प्रॉब्लम इज सर इन द BJP only one man is allowed to dream to be prime minister. If the defense minister decides he wants to be prime minister, there's a big problem. There is fear. So this fear has been spread throughout the country, and the question I was asking myself, the ministers are terrified, the farmers of India are terrified, workers, youngsters. चक्रव्यूह को नरेंद्र मोदी जी, अमित शाह जी, मोहन भगवत जी, अजीत दोवल जी, अंबानी और अदानी जी कंट्रोल कर रहे हैं। प्लीज एक मिनट। வணக்கம், இது கேள்விக்களம். இன்று பட்ஜெட் மீதான உரையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் ஆற்றிய உரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சக்கரவியூகம் அமைத்து எப்படி 6 பேர் அபிமன்யுவை கொலை செய்தார்களோ அதுபோல இந்தியாவையே சக்கரவியூகம், அதற்கு மற்றொரு பெயர் இருக்கிறது பத்மவியூகம். இந்த தாமரையின் அடிப்படையில் இந்த பாஜக கட்சி நடத்தக்கூடிய ஆட்சியில் ஒரு 6 பேர் இந்திய மக்களையே அச்சுறுத்துவதாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். பட்ஜெட் தயாரிப்பில் கூட எஸ்சி, ஓபிசி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நடுத்தர மக்களின் முதுகில் இந்த பட்ஜெட் குத்தி இருக்கிறது. பட்ஜெட் தயாரிப்பு முதல் அறிவிப்பு வரை பாஜக பாரபட்சம் காட்டியதா என்கின்ற பொருளில்தான் ராகுல் காந்தியின் உரையிலிருந்து இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். திமுகவிலிருந்து திரு ராஜீவ் காந்தி இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களை வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களையும், விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்களையும் வரவேற்கிறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ், இன்று ராகுல் காந்தி பேசிய பட்ஜெட் உரையில பல புள்ளிகளை தொட்டிருக்கிறார். தொன்மத்தில் எடுத்துக்காட்டுகளாக எடுத்து அந்த சக்கரவியூகத்தை போல எப்படி நாட்டு மக்களுக்கு எதிராக ஒரு பத்ம வியூகம், சக்கரவியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 விதமான அடிப்படையில் இவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. மோனோபொலியாக இருக்கிறார்கள். பொலிட்டிக்கல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் எப்படியெல்லாம் இந்த 3 புள்ளிகளில் மக்களை வஞ்சிக்கிறார்கள். அதே போல இந்த பட்ஜெட்டில் எப்படி அனைவரையும் உள்ளடக்கிய தன்மை இல்லை என்பது போல பல விஷயங்களை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இந்த பட்ஜெட் மீதான அவரின் உரை உணர்த்துவது என்ன? உங்களுடைய கோணமும் பார்வையும் என்ன? அதாவது சமீப கால வரலாற்றில் பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாதங்கள் உரைகளில் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆற்றிய உரை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு உரையாக அமைந்திருக்கிறது. முதல்ல அவருடைய ஸ்டைல், சப்ஸ்டன்ஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய யுக்தியை அவர் இன்னைக்கு பாராளுமன்ற வாதத்திற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நியூ டெக்னிக். இப்போது நாங்கள்லாம் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது எங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பாராளுமன்றத்தில் எவ்வளவுதான் பேசினாலும் கூட நாங்கள் பேசியதை அப்படியே பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கெல்லாம் இல்லை. அதாவது ரொம்ப செலக்டிவாக பார்லிமெண்ட்ரி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க.
அது கூட எடிட்டட் வெர்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து பாராளுமன்றத்தில் நடக்கின்ற வாதங்களை அப்படியே பொதுமக்கள் உடனே பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையும், அந்த வாதம் நடக்கின்ற போது ஆளுகின்ற தரப்பிலே இருக்கின்ற அமைச்சர்கள் அவர்கள் எப்படி வந்து அவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் உடனே அது வந்து மக்களை சென்று அடைக்கிறது. இன்னைக்கு அவர் ஆற்றிய உரை வந்து பாராளுமன்றத்திற்குள்ளே இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு அவர் ஆற்றிய உரை நாடு முழுவதும் உள்ள மக்களை சென்றடைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பாலிடிக்ஸை பற்றி சொல்லும்போது, பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் ஹூ கெட்ஸ் வாட் அண்ட் வென், யாருக்கு எப்போது என்ன கிடைக்கிறது, அதுதான் அரசியல். எனக்கு வந்து அரசியலில் என்ன கிடைக்குது, அவருக்கு என்ன கிடைக்கிறது, எப்பொழுது கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது, அந்த கேள்வியை இன்னைக்கு ஒரு வலுவாக வைத்து அவர் வந்து ஒரு சுதந்திர இந்தியாவினுடைய இவ்வளவு வருடம் கழித்து ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கிற உரை வந்து, அந்த உரை தயாரிக்கின்றவர்கள் யார், அதாவது குறிப்பாக யார் வந்து அந்த தயாரிக்கிற இடத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து அவர்களுக்கு சாதகமாகத்தான் எப்பொழுதுமே நடந்து, ஆதிக்க சக்திகள் எப்பொழுதெல்லாம் ஆதிக்கத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுது தங்களுக்கு ஏதுவாக தாங்கள் சேர்த்துகின்ற திட்டங்களையும் சட்டங்களையும் தங்களுக்கு சார்பாக வைத்துக் கொள்வார்கள் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடைமுறை. ஆகவே அவர் என்ன கேட்கிறாரு, நாங்கள் வந்து 95 விழுக்காடு இருக்காங்க இந்த நாட்டில், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள், இவர்கள் வந்து 95 விழுக்காடு. ஆனால் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 20 அடிஷனல் செக்ரட்டரிஸ் இருக்காங்க 6 டிபார்ட்மெண்ட்ல. இந்த 20 அடிஷனல் செக்ரட்டரிஸ்ல ஒருவர் தான் ஓபிசி, ஒருவர் தான் சிறுபான்மையினர், ஒரு பட்டியலின மக்களோ பழங்குடி மக்களோ ஒருவர் கூட அதில் இல்லை. அப்போ இவர் ஏற்கனவே என்ன சொல்றாருன்னா, 95 செயலாளர்கள் இருக்கின்ற அந்த ஒன்றிய அரசிலே ஏறக்குறைய 5 பேர் தான் பட்டியலினங்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மையினர், எஸ்சி எஸ்டி. அப்போ மீதி உள்ள 95 பேர் யாருன்னா ஆதிக்க சாதியினர் தான். இந்த ஆதிக்க சாதியினர் வந்து எங்கெல்லாம் இருக்கிறார்கள், இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள், இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய அதிகார தாழ்வாரங்கள், மீடியா, பொதுத்துறை நிறுவனங்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் செக்டார், இவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்ற போது இந்த அதிகார பிரதிநிதித்துவம் முறையாக நடக்கவில்லை என்பதை வந்து ரொம்ப சிம்பிளா டெலிவரி பண்ணார் பாருங்க. அது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. அந்த படத்தை காமிச்சார், அல்வாக்குன்ற படத்தை. அதாவது வழக்கமா வந்து ஒரு மரபு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லமெண்ட்ல வந்து பட்ஜெட் முடிந்த உடனே அதற்கு முதல் நாளோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தையோ அந்த நிதித்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அல்வா வந்து அங்கே தயாரித்து அதை வந்து நிதித்துறை அமைச்சர் வந்து பரிமாறுவார் எல்லாத்துக்கும். அதில் கலந்து கொண்ட முக்கியமான அதிகாரிகள் அதில் கலந்து கொள்வார். அந்த விஷுவல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம 1000 வார்த்தைகளை பேசினால் கூட அந்த விஷுவல் வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னைக்கு ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் சென்று அடைந்திருக்கிறது. இன்னொரு பெரிய வித்தியாசம் வந்து என்னன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச்சில் முக்கியமான கோணம், இன்னைக்கு வந்து பாஜக வழக்கமாக பேசுகிற மொழியிலே பேசி அவர்களை புரிய வைத்திருக்கிறார். அவர் வழக்கமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர் சேதுராமனுக்கோ இல்லை தம்பி நாகராஜுக்கோ தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, உடனே ராமாயணம் மகாபாரதம் தான் சொல்லுவாங்க. அது இரண்டும் வந்து ஏதோ இந்துக்கள் மட்டுமே தெரிந்த கதைகள் அல்ல. இந்த நாட்டில் இருக்கிற 130 கோடி மக்களுக்கும் மகாபாரதத்தினுடைய அடிப்படையான கூறுகள் தெரியும், ராமாயணத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் தெரியும். ஆகவே அந்த கதாபாத்திரங்கள் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் அதை வந்து விரைவித்து அந்த வியூகம் வகுப்பதை வந்து சொல்லி, சக்கர வியூகம் வகுப்பதை சொல்லி, சக்கர வியூகம் எப்படி பத்ம வியூகம் என்பதையும் விளக்கி, அந்த பத்ம வியூகத்தில் இருக்கிற 6 பேர் யார் என்பதையும் சொல்லி, அவர்களால் பாதிக்கப்பட்ட அபிமன்யுனுடைய வரலாற்றையும் சொல்லி, ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கின்ற இளைஞன் அபிமன்யும் இல்லை, அவன் அர்ஜுனன் என்பதையும் சொல்லி, சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கூட இன்றைக்கு என்ன அரசியல் நடக்கிறது, யாரால் இது கையாளப்படுகிறது, எப்படிப்பட்டவர்களால் இது திட்டம் தீட்டப்படுகிறது, யாருக்கு எதிராக யாருக்கு ஆதரவாக நடக்கிறது. அவர் ரொம்ப அருமையா வந்து அம்பானி அதானின்னு சொன்னா அதோட சபாநாயகர் விட்டுருக்கலாம். ஆனா சபாநாயகருக்கு வந்து ஏற்கனவே வந்து கடந்த 2-3 கூட்டத்தொடரில் நம்முடைய அமித்ஷா, மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா அவர்களே இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று கடுமையாக கோவப்பட்டார். யார்கிட்ட? சபாநாயகர்கிட்ட. நீங்க அவருக்கு அதிகமாக டைம் கொடுக்குறீங்க ராகுல் காந்திக்குன்னு. அவர் உடனே குறுக்கிட்ட உடனே அதை ஒரு பெரிய அற்புதமாக அதை திருப்பி பிளேட்டை திருப்பி A1 A2ன்னு சொல்லிவிட்டார்.
இப்போ இந்த A1 A2ங்கிற வார்த்தை ஒரு நாளும் இந்திய வரலாற்றில் மறையாது. ஆகவே எப்பொழுதெல்லாம் வந்து இதை போல இன்னைக்கு கூட ஒரு பெரிய செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு ஸ்டேட் பேங்கோட அம்பானி வந்து அதானி வந்து ஒரு பெரிய ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, மாஸ்டர் அக்ரிமெண்ட். விவசாயிகளுக்கு ஸ்டேட் பேங்க் கடன் கொடுப்பதற்கு அதானி கம்பெனி மூலமாக கடன் கொடுப்பதற்கான அக்ரிமெண்ட் வந்திருக்குன்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பேங்க்கு. இன்னைக்கு ஏறக்குறைய எத்தனையோ $1 பில்லியன் வருமானம் உள்ள பேங்க்கு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரான்ச்சஸ். அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதற்கு ஏன் அதானி கூட போய் அக்ரிமெண்ட் போடணுங்கிற கேள்வி இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட தகவல் வருகின்ற போது ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன இந்த வாதத்துக்கு அவங்க பதிலே சொல்ல முடியல. இன்றைக்கு வந்து நம்முடைய நிதியமைச்சரும் எதிர்த்தரப்பில் பேசினவங்களுடைய வாதத்தை கேட்டோம். அவரை வந்து தனிப்பட்ட முறையிலே வந்து காயப்படுத்தத்தான் முனைந்தார்களே ஒழிய அவர் சொன்ன செய்திக்கு எந்த விதமான பதிலையும் செய்ய முடியல. ஆகவே இன்னைக்கு பாராளுமன்ற வாதத்தை வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வாதமாக இது அமைந்தது என்பதுதான் உண்மை. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல என்னென்ன விஷயங்களை தேர்தலை சந்திக்கும் போது முன்வைத்தாரோ அதைத்தான் இப்பவும் எதிரொலிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் மொழியிலேயே அவர்களுக்கு பதில் சொல்வது, இது குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதத்தின் போதும் நடந்தது. அந்த கடவுளை முன்னெடுத்து வச்சு அவர் வந்து உரையை நிகழ்த்தினாரு. அங்க அன்இன்டரப்டட் ஸ்பீச் நடந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பேசும்பொழுதெல்லாம் சபாநாயகர் குறுக்கிடுறாரு. அந்த 6 பேரை சொல்லும் போது 4வது பேர்லயே சபாநாயகர் குறுக்கிடுறாரு. இன்னும் 2 பேர் யாருங்கிறது கேட்கல. ஆனா நிறைய விஷயங்கள்ல என்ன சொல்ல வந்தோம் என்பதை ராகுல் காந்தி திரும்ப திரும்ப அவையில சொல்லி இருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட ஒரு இடத்துல சிரிக்கிறாங்க, இது நகைப்புக்குரிய விஷயம் அல்ல, 90% மக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதையும் ஒரு சீரியஸ் டாக்காக அங்க எடுத்து வைக்கிறார் ராகுல் காந்தி. இந்த பாங்கு எதை உணர்த்துது? இல்ல முதல்ல வந்து நீங்க இன்னைக்கு வந்து பாராளுமன்ற வாதங்கள் நடக்கின்ற போது உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிலும் குறிப்பாக பிரதமர், நிதியமைச்சரை போன்றவர்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து அவர்கள் எப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெருமிதத்தோடு அவர் ஒரு வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரகன்ஸ், பொலிட்டிக்கல் அரகன்ஸ் என்று கூட சொல்லலாம், அப்படியான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு முதலில் வந்து ராகுல் காந்தியினுடைய வாதத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த முதலில் வந்து சிரித்து கொண்டு அதை வந்து சமாளித்த நிதியமைச்சர் ஒரு கட்டத்தில் அவரால் அதை தாங்க முடியல. அவர் ஒரு கட்டத்தில் அவருடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த வெறுப்பும் அவருடைய மனதில் எரிச்சலையும் அதை நாம் பார்க்க முடிந்தது. ஆகவே தான் ஒரு கட்டத்தில் வந்து தலையிலே கை வைத்துக் கொள்கிறார். இப்பொழுது அந்த காட்சியையும் ராகுல் காந்தி பேசினதையும் ஒன்றாக இணைத்து இன்றைக்கி வந்து நெட்டிசன்ஸ் வந்து ஊடகங்களில் வந்து மிகப்பெரிய செய்தியாக அதையெல்லாம் இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வைரலாக போய்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து இந்த தேசத்தில் இருக்கிற சாதாரண குடிமகனுடைய ஒரு அட்டென்ஷன் அவர் வந்து இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டார். he has got the imagination and attention of the common people of India. அதுதான் இன்றைக்கி பாராளுமன்ற டிபேட்டில் அது இன்றைக்கி அந்த டெக்னாலஜி வந்து அதை சாதகப்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த டெக்னாலஜிக்கு தான் இன்றைக்கி நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வாதங்கள்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் நடந்தால் தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஊடகங்கள், இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா விஷுவலை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த விஷுவலை பார்க்கும் போதெல்லாம் மக்களுக்கு வந்து அந்த சக்கர வியூகம் என்ன, பத்ம வியூகம் என்ன, அர்ஜுனன் என்பது என்ன, அதுக்கப்புறம் அபிமன்யு என்பது என்ன, இன்றைக்கி தெரியாதவர்கள் கூட அதை தெரிந்து கொள்வார். இந்த 6 பேருங்கிறது வந்து மிகப்பெரிய முக்கியம். பார்த்துங்க, இன்றைக்கி இந்திய அரசியல் இந்த சதுரங்கத்தை நடத்துகிறவர்கள் இந்த 6 பேர் தான். அதை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆகவே வரக்கூடிய நாட்களில் பாராளுமன்ற விவாதம் இதை போல பயனுள்ள புத்திசாலித்தனமான தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்கின்ற வாதமாக இருந்தால் அதற்கு ஆளுங்கட்சி பதில் சொன்னால் அதனால் வந்து இந்திய ஜனநாயகம் பயன்பெறும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஓகே, திரு ஜி.கே. நாகராஜ், 6 பேரின் கையில் தான் இந்திய அரசாங்கமே இருக்கிறது. அந்த சக்கர வியூகத்தில் எப்படி 6 பேர் இருந்த அந்த வியூகங்கள் அமைச்சாங்களோ அது போல ஒரு 6 பேர், அதுல மோகன் பகவத்தை சொல்றாரு, அஜித் தோவலை சொல்றாரு. இன்னொரு பக்கம் 3 விதங்கள்ல பாஜக ஆட்சி நடத்துது. அது வந்து மோனோபோலி, அதுல 2 பேர் இருக்கிறாங்க, அதுதான் A1 A2. இன்னொன்று இன்ஸ்டிடியூஷனை வச்சு 3 இன்ஸ்டிடியூஷனை வச்சு ஆட்சி நடத்துகிறாங்க. சிபிஐ, இடி போன்ற இன்ஸ்டிடியூஷனை வச்சு ஆட்சி நடத்துகிறாங்க.
பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வச்சு ஆட்சி நடத்துறாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி இன்னைக்கு பட்ஜெட் மீதான உரையில நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரு. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கலையா? அனைவருக்கும் வணக்கம். ஒரு அனுபவம் மிக்க அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள்லாம் ராகுல் காந்தியுடைய பேச்சை பாராட்டி புகழ்ந்து பேசுவது காலத்தின் கட்டாயம், கொடுமை என்று தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அநாகரிகமான பேச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு சாதி ரீதியாக, ஒரு மத ரீதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகின்ற பேச்சுக்கு இது முழுமையாக அழகு அல்ல. இன்னைக்கு இந்திய கூட்டணி மூலமாக இவ்வளவு பெரிய கூட்டணியை சேர்த்திருக்கின்ற ஒரு 240 சீட்டை பிடிச்சிருக்கிற ஒரு கட்சி இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து பேசுவது என்பது உண்மையிலேயே மிக ஒரு வேதனைக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுவும் புதிய நாடாளுமன்றத்தில் இது 2வது முறை நான் சொல்கிறேங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தப்போ கரீபுட்டாவ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வறுமை ஒழிப்போம். நாங்கள் 55 ஆண்டு காலம் ஆனது, இன்னைக்கு வரைக்கும் வறுமை ஒழிக்கப்படலை. 80 கோடி மக்கள் வறுமையில் 25 கோடி மக்களை வறுமையை ஒழித்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு இதுதான் நிலைமை. இன்னைக்கு அவர் பாரத் ஜோடோ யாத்திரை போனாங்க. அநேகமாக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பதில் சொல்வார் நினைக்கிறேன். யாத்திரை போகிறப்ப அவங்க சொன்னது, இன்னைக்கு சொல்றாரு A1 A2ன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை அது. ஒரு இந்திய தொழிலதிபர்கள், இந்த நாட்டிற்கு கொரோனா சமயத்தில் அள்ளி கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி காங்கிரஸ் ஆட்சியில் தான் அவங்கெல்லாம் தொழில் துவங்கினாங்க. அவங்க ஒரு அரசியல்வாதியா இல்லை, அவங்க தொழிலதிபர்கள். அவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது காரணம் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி, இந்திய தொழிலதிபர்கள். அவங்களை A1 A2ங்கிறார். பாரத் ஜோடோ யாத்திரையில் அவர் சொல்றாரு 16 லட்சம் கோடி கடன். சொல்லி முடிச்சிடுறேன், ஒரே முடிச்சிடுறேன். நான் அடுத்தது வரேன். 16 லட்சம் கோடி கடன். இவங்க எல்லாம் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஒரு 3% கிட்ட இருக்கு. 90%க்கு மேல இருக்கக்கூடிய மக்களிடம் அந்த பொருளாதார பரவல் என்பது இல்லவே இல்லை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அப்படின்னா அதற்கு நீங்க இந்த பாஜக அரசு ஒரு சிலரை மட்டும் காப்பாத்துது, அவர்களுக்காக சட்டத்திட்டங்களை இயற்றுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல, அதை மறுக்க முடியுமா? இல்லை, நாங்கள் இது கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்பதை விட கடந்த 55 ஆண்டு கால ஆட்சி யார் கையில் இருந்தது என்பது முக்கியம். நான் சொல்கிறேன், பாயிண்டாக வரேன். 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி அதானிக்கு அம்பானிக்குன்னு சொல்லி சொன்னார் ராகுல் காந்தி. பச்சை பொய். நான் அண்ணனை கேட்குறேன், ஆதாரம் இருக்கிறதா? 16 லட்சம் கோடி 1 ரூபா கூட தள்ளுபடி செய்யல அதானி அம்பானிக்கு. கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. 100க்கு 100 உண்மை சொல்கிறேன் நான். ஆனால் எந்த ஒரு அதிகாரம் ஒரு ஆவணங்கள் இல்லாமல் பொய்யா. இது மட்டும் இல்லைங்க, ரஃபேல் ஊழல்னு சொன்னார், கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டார். பெகாசஸ் பற்றி பொய்யா சொன்னார், இன்னைக்கு அவர் செல்போனை கூட அவர் பரிசோதனைக்கு தரல. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு குறித்து சொன்னார். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுச்சு, பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறது தீவிரவாதத்தை குறைச்சிருக்கிறது, கருப்பு பணத்தை ஒழித்திருக்கிறது தெளிவாக சொன்னாங்க. தொடர்ச்சியாக பொய் சொன்னவங்க இவங்க சொல்றாங்க பத்ம வியூகம் அமைச்சாங்க, சக்கரை வியூகம், ஊழல் வியூகம் அமைத்து நாட்டை ஆண்டவர்கள். அப்போ தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்களே சொல்லலையா, ராகுல் காந்திக்கு அம்பானியோ அதானியோ பணம் கொடுத்திருக்காங்க, டெம்போவா போச்சு, லாரியா போச்சுன்னு. ஒளிச்சிருந்தா அந்த பேச்சு ஏன் வருது? இங்க பணம் இங்க பிடிக்கிறீங்க, அங்க பிடிக்கிறீங்க, சிபிஐ போறாங்க, ஈடி போறாங்க, கருப்பு பணம் ஒளிச்சிருந்தா கரெக்ட். நீங்க கருப்பு பணம் ஒழிய வேண்டும் என்று தான் நாங்கள் எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்தோம். எலக்ட்ரல் பாண்ட் நோக்கம் என்ன? நேரடியா நீங்க வங்கி மூலமா பணம் கொடுங்கன்னு சொன்னோம். அதன் மூலமாக பணத்தை பெற்றது காங்கிரஸ். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அடுத்த கேள்வி கேட்குறேன், முடிச்சிடறேன் நான். அதானி அம்மனை பற்றி சொல்றேன். நீங்க ஏன் சொல்றீங்க உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால், பணம் தரவில்லை என்றால் உடனடியாக அதானி அம்பானி வம்புகளுக்கு வேண்டியது. என்றால் உங்களுக்கு நிதி தேவை, பணம் தேவை. ஊழல் வியூகம் மூலமாக நான் சொல்றேன், ஊழல் வியூகம் மூலமாக நாட்டை ஆண்டவர்கள். ஊழல் மூலமாக இல்ல வியூகம் முடிச்சிடறேன். ஊழல் வியூகம் மூலமாக நாட்டை ஆண்டவர்கள். இவங்க என்னென்னலாம் ஊழல் பண்ணாங்க தெரியும். போபர்ஸில் இருந்து நான் 100 ஊழல்களை பட்டியலிட முடியும். அத்தனை ஊழல்கள் மூலமாக வியூகம் அமைத்தவர்கள் இன்னைக்கு அவங்க சக்கரை வியூகத்தில் மாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க நடத்திய நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையில் 5000 கோடி ஊழல்ல அவர்கள் மாட்டப் போகிறார்கள். இன்னைக்கு ஆம் ஆத்மியோட தலைவர் எப்படி மதுபான ஊழலில் மாட்டியிருக்காரோ அதே மாதிரி அடுத்து காங்கிரஸ் மாட்ட போகிறது. அதனால் இன்னைக்கு அவனுக்கு பயம் தொற்றி கொண்டது. ஒரு வார்த்தை கூட அவருடைய பேச்சில் நேர்மை இல்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், கேட்குறேன். இவங்க செஞ்ச ஊழல் எவ்வளவு பண்ணாங்க? இன்னைக்கு ராகுல் காந்தியார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இன்னைக்கு பேச முடிஞ்சுதா? ஒரு சின்ன குழந்தை மாதிரி அல்வா கிண்டதை பற்றி பேசுறாரு.
நீங்க தான் அல்வா கொடுத்தீங்க மக்களுக்கு. நாங்க உண்மையிலேயே பல திட்டங்களை 11 லட்சம் கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். 11 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் 50 லட்சம் கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். 11 கோடி விவசாயிகளுக்கு நாங்கள் கிசான் சம்மன் நிதியை வழங்கி கொண்டிருக்கிறோம். 50 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் காப்பீடு கொடுத்துட்டு இருக்கிறோம். 10 கோடிக்கு மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம். 3 கோடி வீடுகளை இப்ப திட்டத்தில் சேர்த்திருக்கோம். நாங்க என்ன செய்யாம விட்டோம் மக்களுக்கு? தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அல்வாவை தயாரிக்கும் பொழுது அதை கொடுக்கும் பொழுது கூட அங்க ஒரு இன்க்ளூசிவ் இது இல்ல, எஸ்சிஓ ஓபிசிஓ அந்த நபர்கள் அங்க கூட இல்ல. இன்னொன்னு, இந்த இன்க்ளூசிவ்னஸ்குள்ளே நீங்க வர்றதே இல்ல. ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க, அதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. நீங்க இதை கட்டணும் அதை கட்டணும் அத்தனை லட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க அதெல்லாம் முறையா எல்லோருக்கும் போகணும்னா இந்த கணக்கெடுப்பை எடுத்தா என்ன தப்பு? அந்த இன்இக்வாலிட்டி கேப் இருக்குல்ல, அதை சரி செய்ய வேண்டாமா? மக்களை நான் சொல்றேன், இன்னைக்கு ஜனாதிபதி யார்? இந்திய நாட்டின் ஜனாதிபதி யார்? ஒரு பழங்குடியின பெண்மணியா இருக்காங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. நான் அடுத்து கேட்குறேன், நண்பர் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க, காங்கிரஸுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு மட்டுமல்ல, இன்னைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, கல்லூராயன் மலையில் மக்கள் இன்னைக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணை 40 கிலோமீட்டர் சுமந்து கொண்டு போயிருக்கிறாங்க. நீங்க 35 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்திருக்கிறது, காங்கிரஸ் துணையாக இருந்திருக்கிறது. இதுதான் நீங்கள் பழங்குடியின மக்களுக்கு செய்த நன்மையான்னு நான் கேட்கிறேன். கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றார்கள், முதல்வரை போய் பாருங்கன்னு சொல்லுது உயர்நீதிமன்றம். நீங்க போகாட்டி பரவாயில்ல, உங்க மகனை உதயநிதி அனுப்பிச்சுட்டு பாருங்கன்னு சொல்லுது உயர்நீதிமன்றம். கள்ளச்சாராய சாவு 200 பேர் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் இறந்தார்கள்? 60 பேர். முதல்வர் சென்று பார்த்தாரா? இல்ல ராகுல் காந்தி தான் சந்தோஷ் காலிக்கு போனாரா? இல்ல இங்கிருந்து கிளம்பி வந்து இங்க இருக்கிற பழங்குடி மக்களை பார்த்தாரா? வெற்று வாய் பேச்சுங்க, வெறும் பிரிவினையை தூண்டுகிறது. இன்னைக்கு சொல்றாரு அதானி அம்பானி மேல அப்பட்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், 32 லட்சம் கோடி நீங்க 32,000 கோடி நீங்க கடன் தள்ளுபடி பண்ணீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை என்ன? இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு பொருளாதாரத்தில் 60 கம்பெனிகள், பப்ளிக் செக்டார் கம்பெனிகள் 5 லட்சம் கோடிக்கு மேல் லாபத்தை ஈட்டி இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம் 10ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா சரியான நிர்வாகம் தான் சரியா இருக்குது. நான் கேட்கிறேன், திமுகல எந்த கம்பெனி லாபத்தில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. மதுவிலக்கு டாஸ்மார்க்கை தவிர்த்து தமிழ்நாட்டில் எந்த நிறுவனமும் லாபமா போகல. போக்குவரத்தும் லாபம் இல்ல, மின்சார வாரியம் லாபம் இல்ல, வேலை செய்யற. இப்படி நீங்க குற்றச்சாட்டுகளை பொத்தாம் பொதுவா வச்சுட்டு போகலாம். ஆனா மக்களுக்கு ஒவ்வாத வரி தீவிரவாதத்தை இந்த அரசு நடத்தி கொண்டிருக்குன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. எப்படிங்க? ஜிஎஸ்டி நீங்க முன்மொழிஞ்சது தான். நீங்க இருந்தப்ப 50% வரி இருந்து, டாக்ஸ் இருந்தது, பல வரிகள் மறைமுக வரி இருந்தது. எல்லாத்தையும் இணைச்சு தான் இன்னைக்கு எல்லா மாநிலமும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்கான ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு. தனிப்பட்ட முறையில் நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட முறையில் நிர்மலா சீதாராமன் நியமனம் செய்தார்களா, நியமிச்சாங்களா, இல்ல அவங்க பிக்ஸ் பண்ணாங்களா? ஜிஎஸ்டி கவுன்சில்ல என்ன பேசப்படுகிறதோ அதானே ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கிறது. நீங்க உங்க முதல்வர், தமிழக முதல்வர் நிதி கூட்டத்துக்கே போகல. இது தமிழக மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். உங்களுக்கு 40க்கு 40 எம்பி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வலுவான ஆட்சி தமிழகத்துல கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டையும் தமிழ்நாடுங்கிற பேரை பயன்படுத்தல, தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டங்களும் இல்ல. நிதி ஆயோக் கூட்டத்துல பேசினா மட்டும் உங்கள் செவிகளுக்கு எட்டிரவா போகுதுன்றாங்க. நீங்க என்னைக்கு போய்ங்க நியாயமா பேசி கேட்டீங்க? ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு துறை ரீதியா அணுக வேண்டும் நான் கேட்கிறேன். நீங்க என்ன திட்டங்கள் நான் பட்டியலிட முடியுங்க? என்ன திட்டங்கள் நீங்க கேட்றீங்க? இப்ப அமைச்சர் சொல்லியிருக்காரு, 25 முக்கியமான பிரச்சனைகளுக்கு, திட்டங்களுக்கு தீர்வு காண்பதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஐயா ராம்தாஸ் சொல்லியிருக்காரு, திண்டிவனம் திருவண்ணாமலை சாலைக்கு 636 ஏக்கர் நிலம் எடுத்து தரணும், அது இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு பண்ணலன்னு சொல்றாரு. எந்த திட்டத்திற்கும் தமிழக அரசு ஒத்துழைப்பு தருவதில்லை என்பது உண்மை. வெறும் வெட்டி அரசியல். திராவிட மாடல்ங்கிறது வெறும் சாதிய பிரிவினைவாத அரசியல். இதை மட்டும் தான் திமுக செய்தது. ஓட்டு போட்ட தமிழக மக்களுக்கு திமுக அரசு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. பொருத்தி பார்க்க நினைக்கிறீங்க. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த சில பிரிவினரும் கூட அந்த ஆதரவை பின்வாங்கிக்கிட்டாங்க, நிறைய நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற விஷயங்களையும் ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டோட மட்டும் சுருக்கிட முடியாது. இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா இல்லையா என்பது என்னோட கேள்வி.
மக்கள் வாழ்க்கை இல்லன்னு தரம் நிறைய உயர்ந்திருக்கிறது. numbers 25 கோடி indices மக்களை வறுமையிலிருந்து காட்டுது. மீட்டெடுத்திருக்கிறோம். நான் சொல்றேங்க மீட்டெடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு உலகத்தின் மத்தியில, மக்கள் மத்தியில, உலக மக்கள் மத்தியில, தலைவர்கள் மத்தியில நரேந்திர மோடியுடைய பிம்பம் உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு இந்திய நாட்டை வலுவாக மாற்றி இருக்கிறாங்கிற மரியாதை காட்டுகிறது. அதுதான் மரியாதை. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு இடத்துல இந்தியா இருக்கிறது, 3வது பொருளாதாரத்தை நோக்கி நாம் போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வலுவான பொருளாதாரம் தான் இந்தியாவுடைய மரியாதை. நீங்க எப்படி தங்கத்தை அடமான வச்சீங்க? அந்நிய செலவு நீ கையிருப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறது? இன்னைக்கு எந்த அளவுக்கு நாம் பேசக்கூடிய இடத்துல இருக்கிறோம்? இதையெல்லாம் செய்ய முடியுது அவங்களால? கடன் வாங்க கெஞ்சிட்டு இருந்தீங்க. நீங்களும் பாகிஸ்தான் ஒரு நிலையில் இருந்த நிலைமை இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. எவ்வளவு மோசமாக நீங்க ஆட்சி நடத்துனீர்கள்? ராணுவத்துக்கு மரியாதை இருந்ததா? வினாத்தால் கசிவும் வேலை வாய்ப்பின்மை மட்டும்தான் மோடி அரசாங்கத்தின் அர்த்தம்ன்றார் ராகுல் காந்தி. அதை பத்தி எங்கேயாவது பேசியிருக்கீங்களா பட்ஜெட்லன்றார்? நீட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. ஏதோ ஒரு இடத்தில் நீட் தேர்வு வினாத்தால் லீக் ஆயிருக்குன்னா அதற்காக நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க குற்றம் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தியுடைய நோக்கம் டிஜிட்டல் உலகத்துல, டிஜிட்டல் இந்தியாவுல எல்லா பக்கமும் பரவி இது என்ன சார்? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சார். நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பை குறித்து பேசிட்டு இருக்கேன். சில மாநிலங்கள் நடந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லல. தண்டிக்கப்படுவார்கள், தண்டனை நடக்கும், கிடைக்கும் அவங்களுக்கு. அதற்காக நீங்க ஒட்டுமொத்த தேர்வையை நீங்க கேவலப்படுத்தலாமா? ஒட்டுமொத்த இந்திய தேர்தல் முறையே விரோதமானது, மோசடின்னு சொன்னாரே ராகுல் காந்தி. எப்படி சொல்லலாம் அவரு? நான் சொல்ல ராகுல் காந்தி சொல்றேன், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட பொறுப்போட பேசலங்கிறேன். ஒரு பொறுப்பற்றத்தனமாக இந்தியாவை பற்றி தரக்குறைவாக சிஸ்டத்தை விமர்சிக்கிறான்னு சொல்றேன் நான். நீங்க உச்சநீதிமன்றத்தை கை காட்டுறீங்க. அரசாங்கம் என்பது யார்? நாம எல்லாம் அரசாங்கம் தான தவறு நடந்திருக்குது. நாம எல்லாம் அரசாங்கம்ங்க. அந்த தேர்வு முகமையை கை காட்டிட்டு போறீங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு யார் கையில இருக்கு? இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எல்லாம் யார் பொறுப்பு? ரெஸ்பான்சிபிள் யார் கையில இருக்கு? தமிழ்நாட்டுல பொறுப்பு யார் கையில இருக்கு? எத்தனை கொலைகள் நடந்திருக்கு? 200 நாள்ல 520 கொலைகள் நடந்திருக்குது. யார் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு? யார் பொறுப்பேற்றுக்கணும்? இதுதான் நான் கேட்கிறேன். இதுக்கு எல்லாத்துடைய பொறுப்பு இருக்கிறது. காவல்துறையோட பொறுப்பு இருக்கிறது. நான் முதல்வர் மட்டும் சொல்ல முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் கொலைக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? இதுல கொலை நடக்கிறது, தவறு நடக்கிறது, சட்ட ஒழுங்கு கெடுகிறது, போதைப் பொருள் தலைவிரித்து ஆடுகிறது. தமிழ்நாட்டுல இருக்காது. நான் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பார்வையும் வாங்கிட்டு இல்லைங்க. அவரு ஒரே நிமிஷம். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னாங்க, ராகுல் காந்தியுடைய எழுதி கொடுத்த பேச்சு மிக சிறப்புன்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமா சொல்றேன், அது திராவிட மாடலுடைய எழுத்தாகத்தான் எனக்கு தோன்றுகிறது அவர் பேசிய பேச்சு. நீங்க கூட தேர்தலப்ப எல்லா மேடைகள்லயும் திராவிட கொள்கையில தான் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ் குறுக்கிட விரும்புறாரு சார், சுருக்குமா? திராவிட கொள்கை திராவிட கொள்கை செயல்படுத்தவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. திராவிட கொள்கை எந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது சொன்னத இல்ல நான் தம்பி நாகராஜன் சொன்னதை நான் கடைசியில் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு அந்த திராவிட மாடல் என்பது சமூக நீதி. சமூக நீதிக்கு இன்னொரு பெயர் தான் திராவிட மாடல். இன்றைக்கு ராகுல் காந்தி இந்த சமூக நீதி பார்வையினை அகில இந்திய அளவிலே விரித்துட்டா. அதான் இன்னைக்கு பெரிய இந்த மெசேஜ் ஆஃப் தி பார்லிமெண்டரி டிபேட்டே அதுதான். இதுவரை மற்ற கோணங்களில் மட்டுமே தங்களுடைய முனைப்பை காட்டி வந்த காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமை ஏற்ற பிறகு சமூக நீதியின் பார்வையில் அந்த வேகத்தை காண்பித்திருக்கிறது தான் அந்த போட்டோ. அது தான் இன்னைக்கு சமூக நீதியினுடைய அவசியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் நம்முடைய முதலமைச்சரை போய் பார்க்கணும் கல்வராய மலையை, அல்லது அவருடைய மகன் போகணும்னு சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு நீதி அரசர்கள் அவர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. நான் என்ன கேட்குறேன், உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் இன்னைக்கு நம்முடைய பிரதமரை போய் மணிப்பூரை போய் பாருங்கன்னு சொல்லிடுவாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று பேசலாம். ஆனால் முதலமைச்சரே நேராக போகணும் என்று ஒரு நீதியரசருடைய ஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டு பேசுவது அது ஒரு நீதித்துறையினுடைய பாரம்பரியத்திற்கு சரியாங்கிறத பற்றி எனக்கு கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கிறது, நியாயமான கருத்து வேறுபாடு. ஆகவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலைகள் கொள்ளைகளை பற்றி பேசி சரியா இருக்கும். இல்ல நாகராஜ், நான் வரேன் உங்ககிட்ட. மற்ற விருந்தினர்கிட்ட போயிட்டு வரேன். ராஜீவ் காந்தி, இப்போ திரு நாகராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது ராகுல் காந்தி இன்னும் பொறுப்போட பேசியிருந்திருக்கணும் நாடாளுமன்றத்துல.
அவர் பேசிய விஷயங்களெல்லாம் விமர்சிச்சிருக்கிறாரு. அவர்களுடைய ஆட்சி, காங்கிரசினுடைய ஆட்சி ஒரு ஊழல் வியூகமாக இருந்தது. அதை எப்படி இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இவர் கவுண்டர் பண்றாரு அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன? பெருமரியாதைக்குரிய அண்ணன் நாகராஜ் அவர்கள் பேசுகிற போது உலகில் சிறந்த தலைவராக, வளர்ந்த தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார் என்ற, அதனால் நாட்டின் பெருமை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். பரவாயில்ல, எக்ஸ் தளத்துடைய, ட்விட்டர் தளத்துடைய ஓனர், முதலாளி எலான் மாஸ்க் கூட அதிக நபர்களால் பின்பற்றப்படுகிற தலைவராக நரேந்திர மோடி இருக்கிறார் என்று பாராட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட அதிக நபர்களால் பின்பற்றுகிற நபராக பெருமரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள். ரஜினிகாந்த்ங்கிற செலிபிரிட்டிக்கு அது உதவும். அதுபோல் தான் நரேந்திர மோடிங்கிற தனிப்பட்ட செலிபிரிட்டிக்கு உதவுமே ஒழிய அது நாட்டு மக்களுக்கு உதவியதா என்பது தான் எங்கள் கேள்வி. இங்கே ஊரில் சொல்கிற மாதிரி மன்னார்குடியில் கேட்டாங்க, மானாமதுரில் கேட்டாங்க, பல ஊரில் வந்து அவர் கொண்டாடலாம். ஏன்னா இந்தியா என்கிற ஒரு 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் சோசியல் மீடியாவிலேயே இருக்கிற ஒரு உலகத்தில் ஒரு 10 கோடி பேர் நரேந்திர மோடியை பின்பற்றுகிறார்கள். பெரிய செலிபிரிட்டி தான். ஆனால் அந்த செலிபிரிட்டியால் விளைந்த விளைவு என்ன, அதுதான் முக்கியம். அவர் சொன்னார்ல, வேலையின்மை குறித்து பேசினார். மன்மோகன் சிங் அரசு ஆட்சியை விட்டு போகிற போது நாட்டுடைய வேலையின்மை திண்டாட்டத்துடைய விகிதம் 5.44. ஆனால் இப்போது 2024, ஏறத்தாழ 11 ஆண்டு காலம் கழித்து இந்த நாட்டுடைய வேலையில்லாத திண்டாட்டத்துடைய அளவு 9.2. இதை சொன்னது பத்திரிகைகள் அல்ல, சொன்னது இந்தியாவுடைய புள்ளியியல் துறை அமைச்சகம். அடுத்து இந்த மேல்நிலை உயர்நிலை கல்வி கட்டண விலை விகிதம். கொரோனா நடுவுல வந்துச்சு, பரவாயில்ல, சில பொருளாதார குளோபலைஸ்ட்ல பொருளாதார பிரச்சனைகள் இருந்துச்சு. அதையெல்லாம் நீங்க பொருத்தி பார்க்க, அதையெல்லாம் பொருத்தி பார்த்து தான் ஒப்பீட்டளவில் 5க்கும் 5 புள்ளிகளுக்காடுக்கு 9 வித்தியாசம் இருக்குது. கொரோனா ஒரு ஆண்டு இருந்தது, வேலை செய்ய முடியலை, இன்பேலன்ஸ்டாக இருந்தது, வரி வாங்க முடியலை, நிறுவனங்கள்லாம் பூட்டி இருந்துச்சுன்னா ஒரு 6 போகலாம். ஆனால் தொடர்ச்சியாக 9க்கு வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமாக உயர்கல்வி கற்றவர்கள், மேல்நிலை மற்றும் உயர்கல்வி கற்றவர்களில் 2000 ஆண்டில் இருந்த வேலையில்லா திண்டாட்டத்தின் அளவு 35.2. 2022 அது 65.7. இதை நாங்கள் சொல்லலை, உங்களுடைய நிதி ஆயோக்ங்கிற அந்த அமைப்பு மூலியமாக வந்த புள்ளி வரும். அப்போ மோடி வளர்கிறார், நாடு வளர்ந்திருக்கிறார் சொன்னார்ல. அதுதான் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். அவர்கள் பணக்காரர்களுக்காக திட்டமிடப்பட்ட நாடு, A1 A2 என்று குறிப்பிட்டார். A1 என்பது அது அதானியா அம்பானியா அவங்க முடிவு செய்து கொள்ளட்டும், A2 என்பது அதானியா அம்பானியா முடிவு செய்து கொள்ளட்டும். ஆனால் அவர் அதை தான் குறிப்பிடுகிறார். இவங்க சொல்கிறாங்க 16 லட்சம் கோடி எங்கே ரத்து செஞ்சாங்க, இப்படி ஒரு பொய் சொல்லிவிட்டார் ராகுல் காந்தி என்று பேசி மோடி அடுத்த நாளே தன்னுடைய முகத்தில் கரிய பூசிக்கொண்டார். ஏப்ரல் 19, 2024 பாராளுமன்ற தேர்தல் இந்த குற்றச்சாட்டை தேர்தல் பரப்புரையில் மரியாதைக்கு ராகுல் காந்தி வைக்கிறார். அதற்கு அன்றைய மறுதினமே தி வயர் என்கிற ஆங்கில பத்திரிகை ஆதாரத்தோடு அதானி அம்பானி போன்ற 10 பணக்காரர்களுக்காக ரிசர்வ் பேங்குடைய ஒப்புதல் இல்லாமல் ஏறத்தாழ 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொன்னது. அதற்கடுத்து எந்த மேடையிலையும் அதானி அம்பானி குறித்து மோடி பேசவில்லை என்பதுதான் உண்மை. இதுவரைக்கும் பதில் தரல. அது ஆர்டிஐல கேட்டால் இது வரைக்கும் தகவல் இல்லை. நீங்கள் யோக்கியமாக இருந்தால், உங்களுக்கு தெம்பும் திராணி இருந்தால், இந்த யோகேந்திர சிங் யாதவ்னு நினைக்கிறேன், அவர் தான் ஆர்டியில் கேட்டார், அதுக்கான பதிலை நீங்கள் கொடுங்க, எவ்வளவு தள்ளுபடி வெளிப்படைத்தன்மையோட நிர்வாகத்தை நடத்துங்க. நான் ரொம்ப முக்கியமாக வர்றேன். இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று, பெருமரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பேசியது திராவிட மாடல் ஆட்சி எழுதி கொடுத்தது என்று ஒரு நக்கல் தோணியில் அண்ணன் நாராஜ் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இதுவரை இந்திய மக்களுக்காக திராவிட மாடல் குரல் கொடுத்தது எங்கள் குரலைத்தான் பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று பாராளுமன்றத்தை கேட்டிருக்கிறார். அது என்ன குரல்? ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக்கு நீங்கள் போனீங்கன்னாங்க. பெருமரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தபோது ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களுக்கு முன்பும், அதாவது நிதிநிலை அறிக்கைக்கு முன்பு, ரொம்ப முக்கியம், நிதிநிலை அறிக்கை வருவதற்கு முன்பு எல்லா மாநிலங்களுடைய தலைமைச் செயலரை, அவர்கள் உள்துறை செயலரை கூப்பிட்டு இந்த மாநிலத்துக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். இது அஃபீஷியலி, அதாவது அரசாங்க ஊழியரிடம் கேட்பது. இன்னொன்று பொலிட்டிக்கலி, ஒரு ஆளுகிற கட்சியை கூப்பிட்டு உங்கள் மாநிலத்துக்கு என்ன திட்டம் என்று ஒரு 3-4 மாதம் திட்டம் நடக்கும். நிதி திட்டமிட குழு திட்டமிட்டு இவ்வளவு பணம் வேண்டும் என்று பிளானிங் கமிஷன் பட்ஜெட்டில் கேட்கும். அதைத்தான் பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி நடக்குது? நிதி ஆயோக் என்பது திட்டத்தை ஒதுக்கிய பின்பு கூடுகிற கூட்டம். அதில் பெருமரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு சொன்னார், ஆந்திர மாநிலத்துறை முதலமைச்சர் என்கிற நிலையிற்கு சந்திரபாபு நாயுடு 20 நிமிடம் பேசுகிறார், நான் 7 நிமிடத்தில் இந்த மைக் ஆஃப் செய்யப்படுகின்றது. யார் ஜனநாயகத்தை குறித்து பேசுவது? வெக்கப்படணும். நீங்கள் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், தமிழ்நாடு நிதி இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாடு நிதி இல்லாததுக்கு, நிதி கொடுக்காததுக்கு காரணம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்று தன்னை மாறுதட்டி கொள்கிற பெருமரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் தான் காரணம். நீங்கள் 11 ஆண்டு காலத்தில் சிறப்பு திட்டம், அதாவது துறை வாரியாக ஒதுக்குறது வேறு, உயர்கல்விக்கு இவ்வளவு, ரயில்வேக்கு இவ்வளவு, மீன்வளத்துறைக்கு இவ்வளவு, அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளவு, மருத்துவத்துறை துறை வாரிய கட்டாயம், அதுக்கு நாங்கள் போல. நான் சிறப்பு நிதி திட்டம் என்று 11 ஆண்டு காலத்தில்
தமிழ்நாட்டுக்கு வந்தது ஒரே ஒரு எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ். அதையுமே ஒதுக்கியவர் நிர்மலா சீதாராமன் அல்ல, அதை ஒதுக்கியவர் பெரும் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள். அருண்ஜேட்லி அவர்கள் ஒதுக்கிய பணத்தை கூட நான் தமிழ்நாட்டில் மருமகள் என்று சொல்கிற நிர்மலா சீதாராமன் இதுவரை கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் மருமகள் என்று சொல்கிறவர் கடந்த 8 ஆண்டு காலத்தில் ஒத்த பைசா கூட சிறப்பு திட்டங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எங்க கோரிக்கை இல்லையா? எங்களுக்கு பலக்கணக்கான கோரிக்கை இருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் சொன்னோம், தாம்பரம் நகரம் குறித்து பேசணும், இங்கே எத்தனை சிப்காட் குறித்து பேசணும், துறைமுகங்கள் குறித்து பேசணும், விமான நிலையங்கள் குறித்து பேசணும். எதற்கும் எந்த நிதியையும் ஒத்த ரூபாய் கூட நிர்மலா சீதாராமன் ஒதுக்கவில்லை. காரணம் நான் சொல்லுகிறேன், ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டு தான். இந்தியாவிலேயே பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கத்தை நடத்திய இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கம் நீதி கட்சி நடத்திய ஒரு ஐடியாலஜிக்கல் வார், இந்திய அரசியல் சட்டத்தை ஒரு ஐடியாலஜிக்கல் வார், நான் பிராமின் மூவ்மெண்ட். அது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் ஆளுகிற போது திராவிட இயக்கத்தின் மீது இருக்கிற ஒவ்வாமை, சாதி ஒவ்வாமையாக பயன்படுத்தி தமிழ்நாட்டை அன்டச்சபிலிட்டி ஸ்டேட்டாக நிர்மலா சீதாராமன் பார்க்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் பொதுவெளியில் வைக்கிறேன். அவர்களுக்கு ஒரு சாதி எண்ணம் இருப்பதால் தான் தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒதுக்கணும், தமிழ்நாடு எங்களை ஏற்றுக்கல. வெளிப்படையாக சொன்னார் ஒரு பத்திரிகா சந்திப்பில், எங்கள் கடவுள் ராமனை உடைத்தவர்கள் தானே இவர்களுக்கு ஏன் நான் பேசினால அந்த சாதிய ஒவ்வாண்மையோடு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் விடுதலையை வென்ற தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் அகம்பாவத்தில் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார். அதைத்தான் இன்று ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார். உங்கள் நிதிநிலை அறிக்கையிலே எத்தனை IAS IPS இருக்கிறார்கள்? உடனே நீங்கள் திரௌபதி முர்மு நாங்கள் இல்லையாங்க, மரியாதைக்குரிய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை நீங்கள் ஆக்கியிருக்கிறீர்கள். ஆனால் இந்தியாவின் ஜனநாயகம் என்று பார்க்கப்படுகிற அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற, அரசியல் சட்டத்தை எழுதுகிற இந்தியாவின் பாராளுமன்ற திறப்பு விழாவில் திரௌபதி முர்மு எங்கே போனார் என்றால் அதற்கு பதிலில்லை. அரசாங்க படத்தில் கட்டிய கோயில் ராமர் கோயிலில் திரௌபதி முர்மு ஏன் 1 மாதம் கழித்து போனார் என்றால் அதற்கு பதிலில்லை. உங்களுடைய தீண்டாமைக்குள் நான் வரவில்லை. ஆனால் நாங்கள் கேட்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்த அரசு நிதி ஒதுக்கியதா என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக வந்த பின்பு தொடர்ச்சியாக படிப்படியாக கல்விக்கென்று நிதி குறைக்கப்படுகிறது. இவர்கள் நிதியமைச்சராக 2018ஆம் ஆண்டு பதவியேற்ற போது கல்விக்கு 3.8 விழுக்காடு இருந்தது நிதி ஒதுக்கீடு. ஆனால் இன்று 2.52 விழுக்காடாக குறைந்திருக்கிறது படிப்படியாக. அப்பனா சாமானிய மக்கள் கல்வி இருக்காங்க குறைக்கணும்னு நினைக்குமா என்ன? ஒரு குறைக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை. ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ராஜீவ் காந்தி தனிப்பட்ட முறை குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. கல்வியை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் தான் அதிகமாக பெறுகிறார்கள், இவர்கள் கல்வி உயர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே கல்விக்கான நிதியை அவர் குறைக்கிறார், திட்டமிட்டே குறைக்கிறார். உலக நாடுகளாக கல்விக்கான நிதியை கூட்டிட்டு போகுது. இந்த நாடு கல்விக்கு தொடர்ச்சியாக திட்டமிட்ட காரணம், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி படித்து விட்டால் சனாதனம் குறித்து கேள்வி வைப்பார்கள், ஆரியம் குறித்து கேள்வி வைப்பார்கள், தத்துவ முரண்பாடு வரும் என்பதற்காகவே திட்டமிட்டு குறைக்கிறார். ரொம்ப இது நான் கேந்திரமாக விரும்புகிறேன். இது நிர்மலா சீதாராமன் தனி ஒரு மனிதர். நான் இன்னும் வெளிப்படையான சொல்றேன், வாஜ்பாய் அவர்கள் ஆண்டபோது தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியாக மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் இருந்தார்கள். தொடர்ச்சியாக வெங்கையா நாயுடு அவர்களுடைய அரசியல் இருந்தபோது தமிழ்நாட்டு மீது அவர்கள் கரிசனம் இருந்தது. ஐடியாலஜிக்கல் வேறு, கொள்கை வேறு. ஆனால் தமிழ்நாட்டு தலைவர்களோடு செல்வி ஜெயலலிதாவோட இருக்கட்டும், முத்தமிழர் கலைஞரோடு பேசுகிற உறவு இருந்தது. ஆனால் நிர்மலா சீதாராமன் இன்று தமிழ்நாட்டின் முகமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை போராட்டத்தையும் சாதியாக மாற்றி, இது ஒரு அண்டச்சபிலிட்டி ஸ்டேட்டாக மாற்றி, தனி ஒரு நிர்மலா சீதாராமனுக்காக தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது எங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஆதாரத்தை பார்க்க சொல்லுங்க. 8 ஆண்டுகள் நிதியமைச்சர் ₹1 இந்த திட்டத்துக்கு ஒதுக்கலாம் சொல்லுங்க. கேட்டா நீங்க அதை ராணுவ கேட்டாங்க. எந்த இடத்துல கோயம்புத்தூர் சேலத்தை வரை எந்த இடத்துல நீங்க டிஃபென்ஸ் கேடருக்கு நிதி ஒதுக்கப்பட்டது சொல்லுங்க. நாங்கள் கேட்ட எந்த திட்டத்துக்கு நீங்க சிறப்பு நிதி கொடுத்தீங்க? நீங்க தூத்துக்குடிக்கு வந்தீங்கல்ல, தூத்துக்குடிக்கு வந்த பின்னாடி தூத்துக்குடி கலெக்டரை கூப்பிட்டு தூத்துக்குடி கோயில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலுடைய பிரகாரம் எப்படி இருக்கு நீங்க திட்டங்களை செயல்படுத்தலன்னு சொல்றாரு. குற்றச்சாட்டு. அதாவது நான் சொல்றேன், 2 இருக்கு. ஒரு ஒன்றிய அரசு கட்டாயம் நிதி கொடுக்க வேண்டிய அரசமைப்பு சட்டத்தில் டியூட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அதாவது பள்ளிக்கல்வித்துறை, கல்லூரி ஒதுக்கப்பட வேண்டும். அதில் இன்னும் பேலன்ஸ் இருக்கானா ஒரு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப். நான் பேசுவது சிறப்பு நிதி குறித்து. ஸ்பெஷல் ஃபண்டை கொடுக்கக்கூடிய திரள் நிதியிலிருந்து எடுத்துக்கக்கூடிய பேரிடர் நிதியோ சிறப்பு திட்டத்தையோ ஒரு மாநில அரசு கேட்கிற போது நீங்கள் இந்த நாட்டுடைய உண்மையான மருமகளாக இருந்தால் ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்வி இருக்குது. நான் அதுக்குள்ளேயும் வர்றேன். இன்னைக்கு பொதுப்பட்டியலிருந்து கல்வி, மாநில பட்டியலிருந்து கல்வி பொதுப்பட்டியல் போனபோது காங்கிரஸ் தானே கொண்டு போச்சு, ஜிஎஸ்டி காங்கிரஸ் தானே கொண்டு வந்துச்சு, ஊழல் காங்கிரஸ் என்று வாய்கிலி பேசுகிறவர்கள் ஏன் காங்கிரஸ் கொண்டு வந்து அத்தனையும் நீங்க தூக்கி சுமக்கிறீங்க? எல்லாம் தூக்கி எறிய வேண்டியதானே? நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு வேண்டாம், ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் காங்கிரஸ் கொண்டு வந்து வேணாம் சொல்றது தானே? அப்ப என்ன அர்த்தம்? ஏன் அதை இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நான் சார்பா வைக்க விரும்புறேன். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நிதி கிடைக்காததுக்கு காரணம் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தனிப்பட்ட வன்மம் தான். இங்க இருக்கக்கூடிய தமிழ், திராவிடம், தமிழர் என்று பேசினா அந்த அம்மையாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால இவ்வளவு சிக்கல் வருது. இந்தியாவோட நிதிநிலை அறிக்கையும் இன்னைக்கு ராகுல் காந்தி மிக சார்பாக கொண்டு வந்திருக்கிறார்.
பெருமுதலாளிகளை நோக்கி தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, மதச்சிறுபான்மை, மொழிச்சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வந்திருக்கிறது என்றால் சாமானியர்கள் தலையில் கை வைத்திருக்கார் நிர்மலா சீதாராமன் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, மற்ற விருந்தினரிடம் வரேன். அதற்குள்ள திரு பீட்டர் அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்லணும். அவரிடம் பார்வையை பெற்றுட்டு வந்துறேன். திரு பீட்டர், ஜே.கே. நாகராஜன் அவர்கள் சொல்லும் பொழுது எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு கூட கொடுத்திருக்கிறோம், அவர்கள் செயல்படுத்தாமல் ஒரு வீண் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நீங்க எதிர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றார். இல்ல, அதாவது இப்போ இந்த 10 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் இருந்த ஒரு பிரதமரும் ஒரு கவர்மெண்ட்டும் எத்தனை ஆண்டுகள் தான் வந்து கடந்த கால ஆட்சியை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்போ 2014 வந்து இதை நாகராஜன் சொன்னார்னா நான் ஏற்றுக்குவேன். இன்னைக்கு வந்து 2014 2024 10 ஆண்டுகள் நீங்கள் ஆண்டு நீங்கள் என்ன கேட்டீங்க? எனக்கு 50 நாள் கொடுங்கன்னு தான் கேட்டீங்க. இன்னைக்கு வந்து 10 வருடங்கள் ஏற்ற பிறகும் கூட நீங்கள் வந்து நான் காங்கிரஸ் ஆட்சியில் என்ன செய்ததுன்னு நான் பேசலை. 252 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் ஒரு நிறுவனம் நீங்கள் சொல்லுங்க நாகராஜன். அதாவது இந்த தேசத்தில் ஆண்ட எல்லா பிரதமர்களும் தாங்கள் ஆண்ட காலத்தில் ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை இந்த நாட்டுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுத்தாருன்னு சொல்லுங்க. பேப்பர் லீக் அங்கே நடந்தது இங்கே நடந்ததுன்னு சொல்றீங்க. 70 முறை நடந்திருக்கிறது மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு. நீங்கள் இங்கே கொலை கொள்ளைன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு காஷ்மீரில் என்ன நடக்குது? இந்த கடந்த 30 நாட்களுக்குள் எத்தனை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை வந்து எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? டிமானிட்டைசேஷன் வந்தால் தீவிரவாதம் நின்று போகும்னு சொன்னீங்க. இந்த டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு என்ன நடந்திருக்கிறது என்பதைத்தான் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. வேலைவாய்ப்பு பற்றி தம்பி ராஜீவ்காந்தி வந்து நல்லா சொன்னார். இன்னைக்கு மான்டெக் சிங் மாளவியா என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் எல்லாரும் படித்து விட்டால் பிளம்பர் வேலை யார் பாப்பா, பெயிண்டர் வேலை யார் பாப்பான்னு மந்திரி கேட்குறார். இப்படி கேட்கக்கூடிய அரசாங்கத்தை மந்திரியை வைத்துக்கொண்டு நம்ம வந்து வேலைவாய்ப்பை பற்றி எப்படி பேசுவது? பாராளுமன்றத்தில் அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து கேள்வி கேட்டிருக்கிற கேள்வி வந்து மிக அடிப்படையான கேள்வி. நம்முடைய பிரதமர் தான் சொல்றார், நானும் ஓபிசி. சொன்னது யாரு? நீங்கள் எங்களை வந்து ஜாதி பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? பிரதமர் சொல்லவில்லையா நான் ஓபிசின்னு சொல்லி ஓட்டு கேட்கலையா? அப்போ அதை ஓபிசி அவர் ஓட்டு சொல்லி கேட்கும்போது அதை வந்து அந்த ஓபிசிக்கு எங்கேயா அதிகார பங்கீடு அப்படின்னு கேட்கக்கூடாதா? நீங்கள் வந்து சொன்னீங்களே பிரதமர் நாங்கள் வந்து பழங்குடி பெண்ணை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம்னு சொல்லி, அது ஓகே. பழங்குடி மக்களுக்கு என்னையா பட்ஜெட்டில்? அவங்க வந்து அல்வா கிண்டும் போது இல்லையே, அல்வா சாப்பிடவும் இல்லையே. அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த சமூக நீதியின் பால் பாஜக தன்னுடைய பார்வை செலுத்த பதில் கொடுத்துறேன். இவருக்கு அண்ணன் பதில் கொடுத்துறேன். இல்ல நேரம் இல்ல, நான் மற்ற விருந்தினர்களிடம் பதில் வாங்கிக்கிறேன். திரு ரமேஷ் சேதுராமன், ஒரு 6 பேர் தான் இங்க ஆட்சி நடத்துறாங்க, 3 வழியில கண்ட்ரோல் பண்றாங்க என்கின்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எஸ்சிக்கு ஓபிசிக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கு இந்த பட்ஜெட் என்கின்ற கேள்விகள்லாம் இன்னைக்கு ஓங்கி ஒலித்திருக்கிறது நாடாளுமன்றத்தில். உங்களுடைய கோணம்? இல்ல இங்க வைக்கக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட்டுங்கிறது நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத வேணால் பார்க்கலான்னா, கொஞ்சம் வரலாற்றை நான் சொல்கிறது ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், திருப்பி பார்த்தா வந்து எல்லாமே வந்து ரிவர்ஸில் இருக்குது. முதல்ல A1 A2 அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அப்படின்னாக்கா, நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் A1 A2 யாருன்னு ஊருக்கே தெரியும். அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அன்பு சகோதரர் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் பேசும்போது வந்து சொல்கிறார், நான் ஒரு ஓபிசி அப்படின்னு பிரதமர் பேசினார், நான் ஒரு கவுல் பிராமணர் அப்படின்னு கூட தான் ராகுல் காந்தி பேசினார். அப்போ அது என்ன கணக்கு? அப்போ என்ன அந்த ஓட்டை வாங்குவதற்காக? அப்புறம் ஏன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பற்றி இவங்க எல்லாரும் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த INDA கூட்டணி மொத்த பேரும் இவங்களும் சேர்ந்துட்டு குய்ய முறைன்னு எதுக்கு கத்துனாங்க? சமுதாயத்தில் ஒரு சமநிலை வரணுங்கிறது தானே பாயிண்ட். மூணாவது நீங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் எந்த கணக்கெடுப்பும் நடத்தாம எதன் அடிப்படையில் நீங்க தான் ஜாதியை ஒழிக்கணும்ன்றீங்க. கொடுக்கப்பட்டது ஒரு நிமிஷம், கணக்கெடுப்பு நடத்துங்க, யார் யார் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு கொடுங்க, என்ன தப்பு? வெரி குட். இருங்க இன்னும் 60, அதாவது அதில் எத்தனை ஜாதி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜாதி மட்டும் இல்லை, அதில் வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்து ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி இன்க்ளூடுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்?
அதில் எத்தனை சாதிகள் இருக்குன்னு. ஆனால் இங்கே பிம்பம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இவர்கள் சொல்லக்கூடிய பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் வந்து வெறுப்பை உமிழக்கூடிய அவங்க பார்ப்பனர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இது என்னவோ கொடுக்குற மாதிரியாகவும் வேற யாருக்குமே இது கொடுக்காத மாதிரியாகவும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. எல்லா ஜாதியும் கணக்கெடுங்க, பொருளாதார நிலை சமூகத்துல உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்க, அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு செய்து ஒதுக்கீட்டை கொடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல, சாதிவாரி கணக்கெடுப்பு. நீங்க இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து கொடுத்தது எல்லாம் ரிசர்வேஷன் அப்படிதான் கொடுத்தீங்களா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ நீங்க நான் அதான் சொல்றேன், நான் 4 வார்த்தை பேசிட்டேன், அதுக்குள்ள 2 வாட்டி இன்டர்ஜெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்னோட கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். இப்போ இவ்வளவு கேள்வி கேட்குற நம்ம கடந்த காலங்களில் எந்த பேசிஸில் வந்து நீங்கள் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா சலுகைகளையும் உரிமைகளையும் நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னது அப்படி தான் கொடுத்தீங்களா? ஏன் அப்போ பண்ணல, இப்போ ஏன் இப்போ கத்துறீங்கிறதான கேள்வி. நீங்கள் சொல்கிறதுல வந்து இரட்டை நிலைப்பாடு, ஹிப்போக்ரசி. அதில் வந்து உள்ளே ஒன்று பேசுவது வெளியே ஒன்று பேசுவதுங்கிற ஒரு இரட்டை நிலைப்பாடு. இன்னொன்று கேட்குறாரு, அல்வா கிண்டும் போது ஏன் அதே வந்து பி. சிதம்பரம் வந்து நிதி அமைச்சராக இருந்தபோது அதே கேள்வியை கேட்க வேண்டியது தானே? அல்வா கிண்டும் போது எத்தனை பேர் இருந்தாங்க, அதுல எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், ஏன் பேர் லிஸ்ட் எல்லாம் வெளியிட வேண்டியது? எத்தனை ஆண்டு காலமாக இவங்க வந்து கிண்டி ஏங்க அல்வாவை கிண்டி கொடுத்ததெல்லாம் மக்களுக்கு போதுங்க. எவ்வளவோ அல்வா கொடுத்துருக்கீங்க. நான் வந்து அதுக்காக பாஜக அவங்க பண்றது ரைட்டு, அவங்க வந்து இது பண்றதுங்கிறதுலாம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. வரிங்கிற விஷயத்துல மக்கள் மீது வரியை போட்டு வரிக்குறது குதிரைக்கு சூடு போட்டது போல ஆக்கி வைத்தது, அதை ஆரம்பித்து வைத்தது காங்கிரஸ். அதை முழுமையாக முதலில் செயல்படுத்த ஆரம்பித்தவர் ப. சிதம்பரம். ஏன் அதையே மறைக்கிறீங்க? நீங்க வழியை காமிச்சிக்க இன்னைக்கு பாஜக அதை பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன். திரும்ப நீங்க கொண்டு வர ஸ்கீம் அடுத்தவங்க கொண்டு வந்தா அதுல வந்து ஒரு நொட்டை சொல்ல வேண்டியது. எங்க மாற்றத்திற்கான அரசோ ஏமாற்றத்திற்கான அரசோ எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் தான் முக்கியம். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, நான் வந்து சிறிதும் வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டேன். என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாதத்திலையும் இப்போ வந்து நம்ம கூட்டணியில இருக்காங்க, அதனால பீகாருக்கு கொடுக்குறீங்க, நீங்க வந்து இவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆந்திராவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஆந்திரம் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டு அது பிரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே தலைநகரம் இருக்கு, ஹைதராபாத் காமன் தலைநகரமா தெலுங்கானாக்கும் ஆந்திராக்கும் இருக்குன்னு சொல்றோம். அதனால ஆந்திரா தனியா அவங்க இது பண்ணணும் இதுக்கான விஷயங்கள்னு அவங்க வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு நிதி ஒதுக்கீடு கோரிக்கைகள்லாம் செயல்படுத்தப்பட்டிருந்ததுன்னா பரவாயில்ல. ஆமாங்க, கூட்டணியில இருக்கும்போது அந்த கூட்டணி, ஏன்னா அப்ப ஜெகன் இல்லையா ஆட்சியில, அவர் என்ன கோரிக்கை வச்சாருங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் பரிசீலனை பண்ணதான் செய்வாங்க. ஏன் யூபிஏ காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம வந்து பெனிஃபிட்லாம் வாங்கலையா? அதுக்கும் முன்னாடி வந்து அதே இதுல வந்து சொல்லப்படலையா? பாஜக அதே ஆட்சி காலத்துல, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல வந்து தமிழகத்துக்கு வந்து சலுகைகளோ இல்லைன்னா வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸோ எதையுமே கொடுக்கவே இல்லையா? அதாவது எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க இங்கேயுமே இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்றேன், இங்கேயுமே நான் என்ன கேட்கிறேன், ஒரு இதுல பட்ஜெட் இதுல வந்து உரையில வந்து தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றாங்க. நான் தமிழ்நாட்டோட சட்டசபை பட்ஜெட் எடுத்து படிச்சு பார்த்தேன். கள்ளக்குறிச்சி ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும், ஏன்னா யாரும் மறக்க முடியாது லேட்டஸ்ட் இன்சிடென்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. அந்த கள்ளக்குறிச்சிங்கிற பேரே அந்த மாவட்டமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்ல இல்ல. அப்போ இது இந்த காரணங்களுக்காகத்தான் வருஷக்கணக்கா சொல்லிட்டு இருக்காங்க சார். இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து 1 வருஷத்துக்கு மேல ரைட்டுங்க. மணிப்பூருக்கு பிரதமர் போகணும், பிரதமர் பேசணும்னாங்கல்ல, அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பத்தி எவ்வளவு வந்து நம்ம முதல்வர் பேசுறாங்க. இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீங்க நான் சொல்றேன். பண்ணணும்னா 2 தரப்பு பண்ணணும் சொல்லுங்க, பண்ணக்கூடாதுன்னு சொன்னா 2 தரப்பையும் கேள்வி கேட்காதீங்க. நான் ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, அதேதான் மாறன் அவர்கள் வந்து ரொம்ப எனக்கு வந்தாரு தக்காளி சட்னி அழகா வடிவேலு காமெடி வந்து அங்க வந்து அரங்கேற்றினார் இல்லையா? அதேதான் இப்படியும் இருக்குன்னு அரசியல் சட்டத்துல, இந்தியாவோட அரசியல் சட்டத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பேர் இந்திய யூனியன், ஸ்டேட் கவர்மெண்ட் பேர் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இருக்கு. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணுறீங்க. எந்த அரசியல் சட்டத்திலையும் ராம்நாடுக்கு டிஸ்ட்ரிக்ட் பேர் இல்லை, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பேர் இல்லை, இங்கே கள்ளக்குறிச்சிக்கு பேர்லாம் இல்லை, சொல்லப்படி தேவையும் இல்லை. ரொம்ப முக்கியம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட பேரையே புறக்கணிக்கிறீங்க. உங்களுக்கு அரசியல் சட்டமே தெரியல, கூட்டாட்சி சட்டமே கூட்டச்சாட்டு.
திரு பீர், நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ராகுல் காந்தி முன்வைத்த விஷயங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விஷயமா பாராளுமன்றத்தில் இந்த உரையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அமைஞ்சிருக்கு? நிச்சயமாக. அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய நாடாளுமன்றத்தின் முதல் உரை ஜூலை 1ஆம் தேதி, இன்றைக்கு 29ஆம் தேதி, இந்த 2 உரைகளுமே, அதாவது ஜூலை 1ஆம் தேதி நடத்தப்பட்ட அவர் நிகழ்த்திய உரையை பற்றி சொல்லும்போது அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்திய ஜனநாயகத்தில் இந்த 75 ஆண்டில் நடத்தப்பட்ட மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நாடாளுமன்ற உரை. இதை ஆர் ராஜகோபால் என்கிற த டெலிகிராஃப் பத்திரிகையுடைய எடிட்டர் அட் லார்ஜ் அதை என்று எழுதியிருக்கிறார் என்றால், இந்தியா ஒரு 10 ஆண்டுகளாக அச்சத்தின் பிடியில் இருந்தது. த ஃபியர் ஸ்லேயர் என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. இந்த அச்சத்தை போக்கும் விதமாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய உரை அமைந்தது என்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்தார். இன்றைக்கு உரையை ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருந்தேன். அப்போது உரையாற்றும் போது எப்படி பரமசிவன் கழுத்தில் பாம்பை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இந்த அச்சத்தை போக்கும் ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி சொல்லியிருந்தேன். அதை மீண்டும் நினைவூட்டி தான் அந்த உரையை ஆரம்பித்தார். ஆரம்பித்து உடனடியாக இந்த நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக மட்டும் இல்லை, இப்போது கூட நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இப்போது பிரதமராக விரும்பினால் அவர் அதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். அவரை அச்சம் சூழ்ந்திருக்கிறது. அவர் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய பிஜேபியுடைய எம்பிக்கள் சிரித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் முழுக்க முழுக்க அச்சத்தின் பிடியில் இருக்கிறார்கள் என்பதை அவர் மீண்டும் சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல், இந்த உரையில் குறிப்பாக நடுத்தர வர்க்கம் என்ன செய்தது? கோவிட் அன்றைக்கு இந்த மணியெல்லாம் ஒலித்து நீங்கள் கொரோனா வைரஸை விரட்டுங்கள் என்று பிரதமர் சொன்னபோது எல்லோருமே அதை செய்தார்கள். ஆனால் பிரதமர் என்ன செய்தார்? இந்த பட்ஜெட் என்ன செய்தது என்று சொல்லும்போது, ரியல் எஸ்டேட், நீங்கள் ஒரு நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு குடும்ப சொத்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த குடும்ப சொத்தை நீங்கள் விற்கும் போது அதுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், ஏனென்றால் நீங்கள் சொத்தை வைத்திருக்கும் போது அதற்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் என்று ஒன்றை கொடுப்பார்கள். அதன் மூலமாக அந்த மத்தியதர வர்க்கத்துக்கு அதில் ஒரு லாபம் இருந்தது. நடுத்தர வர்க்கத்தை, அதாவது ஒரு சொத்தை ஒரு மூலதனமாக வைத்திருப்பவர்களுக்கு லாபம். இன்றைக்கு என்ன ஆனது? அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில். எந்த மத்தியதர வர்க்கம் இந்த பிரதமரை நம்பியதோ அந்த மத்தியதர வர்க்கத்தின் முதுகில் குத்திவிட்டார் பிரதமர். இந்த பட்ஜெட் அவர்களுடைய முதுகில் குத்திவிட்டது என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அக்னிவீர் திட்டத்தில் 4 ஆண்டுகள் இராணுவத்தில் இணையக்கூடிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு, 18 வயது முதல் 21 வயது வரைக்கும். இந்த அக்னிவீர் திட்டத்தில் வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு பென்ஷன் கிடையாது. இதை முதல் உரையிலேயே இதை கவனப்படுத்திய பிறகு, ஜூலை 1ஆம் தேதி ராகுல் காந்தி கவனப்படுத்திய பிறகு, இந்தியாவில் பிஜேபி ஆளக்கூடிய 7 மாநிலங்களில் அதனுடைய பிஜேபியுடைய முதலமைச்சர்கள், மத்திய பிரதேசம் உட்பட என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அக்னிவீர் திட்டத்தில் போன வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடை எங்களுடைய ஹோம் கார்டில், எங்களுடைய காவல்துறையில் நாங்கள் தருகிறோம் என்று. இன்றைக்கு எதிர்க்கட்சி ஒரு செயல்படும் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டி கை காட்டி உருவாக்கி அந்த இந்தியா கூட்டணி எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதற்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு 7 மாநிலங்களில் இன்றைக்கு அக்னிவீர் வீரர்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கூட, அதாவது இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இல்லை, நான் முடிக்கல. அந்த இல்ல இருக்கிறதே 5 நிமிடம், நீங்க கடைசி 5 நிமிடம் இல்ல இது நான் அந்த உரையுடைய சாராம்சத்தை மட்டுமே சுட்டி காட்டுகிறேன். இதில் மிக முக்கியமாக அந்த நாடாளுமன்றத்தின் அந்த ஜனநாயகத்தின் மரபை பற்றி கிரண் ரிஜிஜு எழுந்து பேசுகிறார். இந்த மரபில் இந்த உடனே இந்தியா கூட்டணி சார்பில் அவர்கள் பேசக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், மரபு என்பது இந்தியா கூட்டணிக்கு மட்டுமா மரபு, உங்களுக்கு மரபு கிடையாதா என்று அங்கு ஒரு பெரிய குரல் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களிடமிருந்து, காங்கிரஸ் உறுப்பினர்களிடமிருந்து, திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களிடமிருந்து அந்த குரல் எழுந்து வருகிறது. நீங்கள் மரபை, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் மட்டும்தான் மரபை சொல்லுவீர்களா?
அவர் மட்டும்தான் மரபை பேண வேண்டுமா என்று இல்லை நான் முடித்துடைய நீங்கள் முடிக்க வேணாம், உங்ககிட்டயே நான் வரேன். ஒரு போல் மட்டும் இருக்கு, அதற்கும் சேர்த்து கருத்தை சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஒன்றிய அரசின் பட்ஜெட் அறிவிப்புகளில் மட்டுமல்ல, தயாரிப்பில் கூட பட்டியல், பழங்குடி மற்றும் ஓபிசி பிரிவினர் புறக்கணிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்திருப்பது நியாயமான ஆதங்கம் என்று 70%, எதிர்க்கட்சி அரசியல் என்று 10%, உண்மை நிலவரம் என்று 20%, சொல்லி இருக்கிறார்கள். திருப்பி நீங்க தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக அவர் வேலையின்மையை ஒழிப்பதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இன்டர்ன்ஷிப் ஸ்கீமை கொண்டு வருகிறோம், 5000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். வேலையின்மை என்பது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கிறது. 70 வினாத்தாள்கள் கசிந்திருக்கின்றன. இந்த பிரச்சனைக்கு ஒரு பேண்டைடு போலதான் ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், அது ஒரு நிரந்தர தீர்வல்ல என்பதை மிக அழகாக அந்த உரையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த பிரதமரும் இந்த அமைச்சரும் ஒரு முறை நாங்கள் எங்கள் குரலுக்கு செவிசாயுங்கள், நீங்கள் சொல்லும் போது செவிசாய்க்கிறோம், மரபை என்பதை எங்கள் மீது மட்டும் நீங்கள் திணிக்க. அந்த 3 விஷயங்கள் இருக்கிறது அல்லவா? அதிகாரம் குவிந்திருக்கிறது, செல்வம், கடந்த 10 ஆண்டுகளில் அதிகார குவிப்பு, செல்வ குவிப்பு, தன்னாட்சி அழிப்பு, இந்த 3ஐயும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். கௌசிக் பாசு நம்முடைய இந்தியாவுடைய முன்னாள் பொருளாதார ஆலோசகர் என்று சொல்கிறார், பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு இம் என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்கிற ஒரு நிலைமை, ஒரு அச்ச சூழல், அதிகார குவிப்பு, செல்வ குவிப்பு, தன்னாட்சி அழிப்பு என்பது இந்த 10 ஆண்டுகளில் தான் நடந்திருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு பிறகு அந்த அடிமை ஆட்சி காலத்தை போன்ற ஒரு நிலைமை கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய ஜனநாயகத்தை இருள் கவிழ்ந்திருந்த காலத்தில் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு உரையாக, அச்சத்தை போக்குகிற உரையாக ஜூலை 1ஆம் தேதி ராகுல் காந்தி உரையும் இன்றைக்கு ஜூலை 29ஆம் தேதி ராகுல் காந்தி உரையும் அமைந்திருக்கிறது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு மகிழ்ச்சியான செய்தி என்பதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 2 உரையினுடைய சப்ஸ்டான்ஸையும் சொல்லி இருக்கிறீங்க. திரு ரமேஷ் சேதுராமன், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா? நான் சொன்னதெல்லாம் ஒரே பாயிண்ட் தான். இவங்க பேசுறது ஒன்று, பண்றது ஒன்று. எதிர்கட்சியாக இருந்து நியாயமான விஷயங்களுக்கு செவி மடுப்பதோ, அதுக்கு கேள்விகளை எடுத்து வைப்பதோ, அது எதுவுமே தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இதுவரை? உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதேங்கிறது தான் பாயிண்ட். இது என்ன பார்க்க முடியுதுன்னா, ஆட்சிக்கு வர முடியலையே அப்படிங்கிற ஒரு இதனாலையும், இவங்க தங்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிகாரம் இல்லையே அப்படிங்கிறதுனாலையும் இவங்க ஒரு நெருக்கடி அரசுக்கு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக நான் அரசை அக்னாலேஜ் பண்ணி அவங்க செய்யறது எல்லாத்தையும் சரி அப்படின்னு எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு அந்த கேள்வியை கேட்பதற்கான தார்மீக உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா காலத்திலையும் எடுத்து பார்க்கணுங்கிறது தான் பாயிண்ட். சரி, நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்குறீங்க. திரு ராஜீவ் காந்தி, 30 செகண்ட்ஸ் ப்ளீஸ். இல்லை, தார்மீக உரிமை குறித்து மோடி அவர்கள் பேசுவதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டும். அவர் தான் சொன்னால் தேர்தல் முடிந்து விட்டது, தேர்தல் அரசியலை வெளியே வைத்துக் கொள்வோம், வளர்ச்சி அரசியலை பேசுவோம் என்று. தமிழ்நாட்டிலிருந்து 13 ஒலிம்பிக் வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். குஜராத்திலிருந்து 2 ஒலிம்பிக் வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டுக்கு வெறும் 20 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறீர்கள். ஆனால் குஜராத்துக்கு 400 கோடி ரூபாய். இதுதான் ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. தார்மீகம் பற்றி பேசுவது எவ்வளவு கேட்டாங்க தமிழ்நாட்டில இருந்து? எவ்வளவு கோடி கேட்கப்பட்டது? ஓகே, இன்று ராகுல் காந்தியினுடைய உரை நிறைய புள்ளிகளை தொட்டிருக்கிறது. அது பற்றிய விவாதத்தில் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.